ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான மீன் குழம்பு தான் வச்சுருக்கோங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் சொல்லலானுங்க. அது என்னன்னாக்கா, நம்ம மீன் குழம்பு செஞ்சுட்டு மறுநாள் வச்சு சாப்பிட்டாதான் அந்த மீன் குழம்புல அந்த மீனில் வந்து அந்த உப்பு காரம் புளிப்பெல்லாம் ஏறி மறுநாள் வைக்கும் போது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் நம்ம வச்ச உடனே நம்ம டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸு. அது என்னன்னாக்கா, நம்ம மீன் மசாலா போடுவோம் இல்லைங்களா, நம்ம ஃப்ரைக்கு தான் அந்த மசாலா போடுவோம். அதை வந்து நம்ம மீன் குழம்புக்கு கழுவி வைக்கும் போதே அந்த மசாலா போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம மீன் குழம்பு செஞ்சோம்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, இன்னைக்கு சூடான ரைஸ் தான். ஏன்னா கிளைமேட்டு மழை வர மாதிரியே இருக்குது, அதனால சூடாகவே இருக்குங்க. சாதம் ஆற வைக்கல. இன்னைக்கு சூப்பரான ஒரு சங்கரா மீன் குழம்பு தாங்க. பாருங்கள், கலரே இப்படி சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கோடு போட்டு நீங்கள் இந்த மீன் வாங்கி குழம்பு வச்சு நான் சொன்ன மெத்தடில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். நல்லா உப்பு காரமெல்லாம் ஊறி சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி 2 கரண்டி போட்டுங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே மீன் குழம்பு செஞ்சோம்னா மீன் உடையாமல் இருக்கிறதுக்கு இது போல் தான் கரண்டி 2 போட்டுக்கிறதுங்க. பாருங்க, இன்னைக்கு சூப்பரான சங்கரா மீன் குழம்பு தாங்க. லஞ்ச் ரெடி. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.